To the channel. Today's class is all about the day 4 of Python string. இன்னைக்கு என்ன அஜெண்டானா ஸ்ட்ரிங் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸிங்னா என்ன, அதில் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங், நெகட்டிவ் இண்டெக்ஸிங், ஸ்லைசிங் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்லைசிங் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட்ஸ், ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ தென் வி ஹாவ் ஹவு டு ஃபார்மட்டிங் அ ஸ்ட்ரிங். ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு கிளாஸில். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஓவர் ஹியர். ஸோ நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜூபிட்டர் நோட் புக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் ரெஃபர் தட் வீடியோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங் எப்படி டிக்ளேர் பண்ணணும், ஸோ என்னென்ன வேஸில், டபுள் கோட்ஸில் பண்ணணுமா, சிங்கிள் கோட்ஸில் பண்ணணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் நேம்னு இருக்குன்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ சசி. ஸோ அதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் அப்படின்னு இருக்குன்னா சிங்கிள் கோட்ஸ்லேயும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ சிங்கிள் கோட்ஸ்லேயும் நீங்கள் ஸ்கூலில் ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் ஸ்கூல் ஆர் பப்ளிக் ஆர் சம்திங் நீங்கள் இது வேணால் கொடுக்கலாம். ஸோ அதே ஒரு மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் ஒரு மெசேஜஸை நீங்கள் டைப் பண்ணுறீங்க. ஸோ மெசேஜஸை நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள் நீங்கள் சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் டு த கிளாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் ட்ரிப்பிள் சிங்கிள் கோட்ஸ் நீங்கள் கொடுக்கணும். இதர் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ வேறு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் இமெயில் ஆர் சம்திங் நீங்கள் ஏதோ ஒன்று மெசேஜ் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரிப்பிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டாக் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ மெசேஜ் ஹேஸ் பீன் சென்ட். ஸோ லைக் ஏதோ ஒரு மெசேஜஸ் நான் ட்ரிப்பிள் கோட்ஸில் கொடுக்குறேன். ஸோ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் என்டர் அப்படின்னு நம்ம கொடுத்து நம்ம எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது ஸோ நான் ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் நேமு. ஸோ தென் வி ஹாவ் அ பிரிண்ட் ஆஃப் ஸ்கூல். ஸோ தென் வி ஹாவ் அ பிரிண்ட் ஆஃப் மெசேஜ். ஸோ தென் வி ஹாவ் அ பிரிண்ட் ஆஃப் இமெயில். ஸோ இது எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்ணி ஷிஃப்ட் என்டர் கொடுத்தேன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஸோ சசி பப்ளிக் வெல்கம் டு த கிளாஸ் மெசேஜ் ஹேஸ் பீன் சென்ட். ஸோ உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு அப்படியே பிரிண்ட் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேஸ் இன் விச் நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா டபுள் கோட்ஸ்லேயும் கொடுக்கலாம், சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கலாம். ஸோ ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பர்பஸ்க்கு நீங்கள் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஒர்க் தான் பண்ணுது அப்படிங்கும்போது நீங்கள் அதை ஹைலைட் பண்ணணுனாலும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா ட்ரிப்பிள் சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா ட்ரிப்பிள் டபுள் கோட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இது வந்து நார்மலாக ஒரு ஸ்ட்ரிங்கை பைத்தானில் நீங்கள் பண்ணலாம். ஸோ தெர் இஸ் நோ கேரக்டர் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தானில். கேரக்டர் டேட்டா டைப்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ ஸ்ட்ரிங்னா நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணோன்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன்னா ஸோ name1 ஈக்குவல் டு பைத்தான் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் பிரிண்ட் ஆஃப் name1 ஆஃப் 0th இண்டெக்ஸில் தான் எப்போவுமே உங்களோட இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் ஆஃப் name1 ஆஃப் 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா செகண்ட் ஒன். ஸோ ஃபஸ்ட் எப்பவுமே இண்டெக்ஸிங் எதுலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்னா 0th இண்டெக்ஸிங்லேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1ங்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நான் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 1 அப்படிங்கிறது உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. திஸ் இஸ் ஆக்சுவலி ஒரு நார்மலாக இண்டெக்ஸிங் எப்படிங்கிறது பார்த்தாச்சு. ஸோ திஸ் இஸ் அ பாசிட்டிவ் இண்டெக்ஸ்னால் ஒன்றும் இல்லை. ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸ் எப்போவுமே 0லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். பாசிட்டிவ் இண்டெக்ஸ்னாலும் இட்ஸ் நார்மல் அபவுட் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் string1 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ string1ல் லேர்னிங் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதே தான் பிரிண்ட் ஆஃப் நேம். ஸோ string1 ஆஃப் 0 அப்படின்னு நீங்கள் கொடுத்து இப்போ நீங்கள் என்டர் பண்ணாலும் உங்களுக்கு ஸோ 0 அப்படிங்கிற பொசிஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். வாட் அபவுட் த நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னா என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நான் ஒரு நேம் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் string2 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஸோ string2ல்
ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்ட்ரிங் 2 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் நான் லேர்னிங்னு எடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் பிரிண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் 2 ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நெகட்டிவ் நான் -1 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து லாஸ்ட் ஸ்ட்ரிங்கை உங்களுக்கு டினோட் பண்ணுது. இந்த ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட் லெட்டரை வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸ்ட்ரிங் 2 ஆஃப் -1 அப்படின்னா அந்த லாஸ்ட்ல இருக்க ஜியை மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். அதுவே வந்து நான் இதுவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிரிண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் 2 ஆஃப் -2 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் வி கால் இட் அஸ் அ நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஸோ லாஸ்ட்லேருந்து உங்களுக்கு அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸாக நீங்கள் ஃபெச் பண்ணணும் அப்படின்னா நெகட்டிவ் இண்டெக்ஸிங் நம்ம பண்ணலாம். ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹாவ் ஸோ 0லேருந்து எப்போவுமே உங்களோட இண்டெக்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0லேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3 அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ பாசிட்டிவ் இண்டெக்ஸிங். நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னா -1, -2, -3 ஆர் வாட்எவர் இந்த மைனஸ் வேல்யூவை டினோட் பண்ணால் உங்களுக்கு லாஸ்ட் கேரக்டர் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க லாஸ்ட் கேரக்டர்ஸ் பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்லைசிங். இப்போ ஒவ்வொரு கேரக்டராக தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. மல்டிபிள் கேரக்டர்ஸ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும்னா we can go for a slicing கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ ஸ்லைசிங்னா என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்லைசிங். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு மல்டிபிள் கேரக்டர்ஸை நம்ம ஸ்லைசிங் மூலிமா எப்படி எடுத்துகிட்டு வரலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த பைத்தானை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐ ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஒரு கர்லி ப்ராக்கெட்குள்ளே ஸோ நான் வாட் ஐ வில் டூ இஸ் வேர்ட் ஆஃப் ஸோ ஸ்லைசிங் அப்படின்னா மல்டிபிள் கேரக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோலன் வச்சு நான் 3 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 3 கொடுத்து நான் இப்போ என்டர் கொடுத்தேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு 3 0, 1, 2 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். 3 எனக்கு பிரிண்ட் ஆகாது. ஸோ லாஸ்ட் 1 இருக்கிறது உங்களுக்கு பிரிண்ட் ஆகாது. 0, 1, 2 வரைக்கும் உங்களுக்கு இதிலிருந்து நான் எது வரைக்கும் கொடுக்குறேனோ அது வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஆனால் தேர்ட் கேரக்டர் உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. 0, 1, 2 அப்போனா 3 கேரக்டர்ஸ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. அதுவே வந்து நான் 4 நான் கொடுத்து நான் என்டர் பண்ணேன்னா ஸோ 0, 1, 2, 3 வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அதுவே வந்து ஸோ நான் 0லேருந்து இப்படி கொடுத்து நான் கொடுத்தாலும் சேம் தான். ஸோ திஸ் மீன்ஸ் இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. ஸோ இது வந்து நான் இங்கே கொடுக்கலனாலும் திஸ் இஸ் ஆட்டோமேட்டிக்லி டேக்கன் அஸ் 0ன்னு உங்களுக்கு எடுத்துக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த சேம். அதுவே நான் வந்து எனக்கு செகண்ட் கேரக்டர்லேருந்து தேர்ட் அப்போனா 2, 3 மட்டும்தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ 0, 1, 2, 3 2, 3 மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். எனக்கு எதில் ஸ்டார்ட் ஆகணும் எதில் எண்ட் ஆகணும் அப்படிங்கிறது நீங்கள் டினோட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ திஸ் வி கால் இட் அஸ் இது ஸ்டார்ட் இது எண்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூட் ஆகும். எப்போவுமே உங்களுக்கு அந்த எண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எண்டு வில் பி எக்ஸ்க்ளூடட். ஸோ இந்த பைத்தானில் பார்த்தீங்கன்னா அந்த எண்டு வந்து எக்ஸ்க்ளூட் ஆயிரும். ஸோ 2 கொடுத்தீங்கன்னா அதுதான் ஸ்டார்ட் ஆஃப் த இண்டெக்ஸ். இஃப் யூ ஹேவன் கிவ் இது எதுவுமே நீங்கள் கொடுக்கல அப்படின்னா ஸோ ஃப்ரம் த பிகினிங்லேருந்து உங்களுக்கு எல்லாமே ஃப்ரம் பிகினிங் அப்படின்னா ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் ஸோ கோலன் வச்சு நீங்கள் எவ்வளோ கேரக்டர் கொடுத்தீங்களோ ஸோ அவ்வளோ நம்பர்ஸ் அவ்வளோ இண்டெக்ஸிங்க்கு உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பிகினிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுவே வந்து பொசிஷன் ஃப்ரம் த எண்டுலேருந்து வந்து எனக்கு கவுண்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ த சேம் நான் இதை அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஐ ஜஸ்ட் காப்பி திஸ் அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ ஐ ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். இங்கே இந்த 4க்கு பக்கத்தில் இருக்க கோலை நான் தூக்கி ஸோ நான் இந்த சைடு போட்டுடுறேன். ஸோ இந்த சைடு போட்டுட்டு நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 4 வந்து பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3 அது வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 உங்களுக்கு மீன்ஸ் 0 to 3 வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அதே லாஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கோ ஸோ அது வந்து உங்களுக்கு ஃப்ரம் த பொசிஷன் டு த எண்ட் ஸோ அந்த 4th பொசிஷன்லேருந்து எண்டு வர வரைக்கும் 0, 1, 2, 3 ஸோ 4லேருந்து உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் எண்ட். எண்டுனா ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் எண்ட். ஸோ இப்போ வந்து நான்
2லேருந்து எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, ஸோ இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ செகண்ட் பொசிஷன்லேருந்து 0, 1, 2, 0, 1, 2. ஸோ 2க்கு அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கோ, இந்த 2 இன்க்ளூட் ஆகிட்டு எல்லாமே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஸோ ஃப்ரம் எண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரம் எண்ட் அப்படிங்கிறது ஸோ 2 கோலன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதிலிருந்து எல்லாமே பிரிண்ட் ஆகும். கோலன் 4ன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இது எக்ஸ்க்ளூட் ஆகிட்டு அது மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் அ காப்பி என்டையர் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நான் இது என்ன பண்ணுறேன்னா ஐ ஜஸ்ட் காப்பி திஸ், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் பேஸ்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸோ இதையும் சேர்ந்து ஐ ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே நான் எதுவுமே கொடுக்கல, வெறும் கோலன் அப்படிங்கிறத மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஐ ஹேவன் கிவன் எனி திங். ஸோ இது எதுவுமே நான் கொடுக்கல. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் பிரிண்டட். ஸோ உங்களுக்கு நிறைய ஸ்லைசிங்ஸில் நிறையா இருக்குது. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ இட். இப்போ நீங்கள் கோலன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ திஸ் வில் பி பிரிண்டட். ஸ்லைசிங் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ ஐ ஜஸ்ட் காப்பி ஓவர் ஹியர், இது அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இது வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நெகட்டிவ் ஸ்லைசிங் பார்த்தீங்கன்னா ஸோ -1 அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன். ஸோ -1 மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ இட் வில் கிவ் ஸோ -1க்கு அப்புறம் என்னென்னலாம் இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு இது எல்லாமே பிரிண்ட் ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து நான் ஸோ -2 அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன். -2 அப்படின்னு கொடுத்தா ஸோ -1 -2 விட்டுட்டு இது எல்லாத்தையும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. அதுவே இங்கே வந்து -1 -2 -3 -4 -5 வரைக்கும் எனக்கு பண்ணால் போதும் அப்படின்னா ஸோ இதிலிருந்து உங்களுக்கு -2 வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கில் ஸ்லைசிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஸ்லைசிங். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் என்னென்னா பார்க்கலாம். லோவர், ஸ்ட்ரிப் அண்ட் ரீப்ளேஸ், ஸ்ப்ளிட் அண்ட் கவுண்ட், இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக we will see this here. So now we will see about the string methods. ஸோ இதில் நம்ம அப்பர் கேஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அப்பர் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் பைத்தான் அகெயின். ஸோ இந்த பைத்தானுக்கு அப்புறம் நான் என்ன கொடுக்குறேன்னா ஸோ த பிரிண்ட் ஆஃப் name.upper அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அப்பர் கேஸில் பிரிண்ட் ஆகும். அதுவே நான் உங்களுக்கு லோவர் கேஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா லோவர் அப்படின்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு லோவர் கேஸில் பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் அ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஓவர் ஹியர். ஸோ இப்போது நான் ஸோ name.strip அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே இருக்கிற ஸ்பேசஸ் எல்லாம் உங்களுக்கு டெலிட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த இருக்கிற ஸ்பேசஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஸ்ட்ரிப். ஸோ நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா பைத்தானுக்கு பதிலாக ஸோ ஐ ஜஸ்ட் ரீப்ளேஸ். ஸோ பைத்தானுக்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் ஜாவா அப்படிங்கிறது கொடுத்து நான் இப்போ ரன் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இது ரன் ஆகலை. ஸோ இது அட்லீஸ்ட் 2 பொசிஷனல் ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி எரர் வருது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ஸோ வி ஹாவ் டு கிவ் ஸோ பைத்தானுக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும் ஜாவான்னு கொடுக்கணும். ஸோ பைத்தான் இன்ஸ்டெட் ஆஃப் பைத்தான் ஸோ யூ ஹாவ் டு ரீப்ளேஸ் ஜாவா கொடுத்து நான் இப்போ கொடுத்தேன்னா எனக்கு பைத்தானுக்கு பதிலாக ஜாவா அப்படிங்கிறது உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. பட் அந்த ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒர்க் ஆகலை. ஸோ ஸ்ட்ரிப் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன், போடக்கூடாது. ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் ஸோ இது வந்து ரீப்ளேஸ்ன்னு நம்ம பார்த்தாச்சு. அது ஸ்ட்ரிப் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிப் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் த ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரீப்ளேஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஸ்ட்ரிப் மெத்தட். ஸோ தென் வி வில் லுக் இன் டு ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு see about the split function. இப்போது நான் டெக்ஸ்ட் டாட் ஸோ நான் இதுவே எடுத்துக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் டேக் திஸ் நேம் வேர்ட் பைத்தான் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ பிரிண்ட் ஆஃப் வேர்டு டாட் ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன்.
ஸோ இப்போ நான் இங்கே பண்ணேன்னா ஸோ எனக்கு ஒவ்வொரு வேர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் இஸ் ஈஸி டு லேர்ன் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ ரன் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு வேர்டாக ஸ்ப்ளிட் ஆகி வந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன். ஸோ நவ் அக்கரன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அக்கரன்ஸ்னால் என்ன? ஸோ இது எப்படி நம்ம கவுண்ட் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ அகெயின் ஹைஃபன் பைத்தான் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஸோ பைத்தான் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஐ நீட் டு கவுண்ட் 2 தடவை எனக்கு பைத்தான் இந்த இதில் எனக்கு இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஐ ஹாவ் அ ஃபங்க்ஷன் கால் கவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ பிரிண்ட் ஆஃப் வேர்ட் டாட் ஸோ கவுண்ட் வேர்ட் டாட் கவுண்ட் ஆஃப் பைத்தான். ஸோ எதை நம்ம கவுண்ட் பண்ண போகிறோமோ அதை நான் இங்கே கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் த எவ்வளோ டைம்ஸ் அந்த வேர்டு வந்து அக்கரன்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ தென் வி வில் திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் மெத்தட் டைப்ஸ், த பேசிக் அப்பர் லோவர் ஸ்ட்ரிப் ரீப்ளேஸ் ஸ்ப்ளிட் அண்ட் கவுண்ட். ஸோ நவ் வி லுக் இன் டு த ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் அண்ட் எஃப் ஸ்ட்ரிங்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ நவ் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்ஸில் நம்ம என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நேம் ஈக்குவல் டு ரவி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நேம். ஸோ நான் பிரிண்ட் ஆஃப் ஹலோ அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஸோ ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் வச்சு நான் நேமை நான் கொடுக்குறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் இப்போ எனக்கு ஹலோ ரவி அப்படிங்கிற மாதிரி எனக்கு உங்களுக்கு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹலோ ரவி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா ஸோ யூ வில் பி கெட்டிங் ஹலோ ரவி. அதுவே ஐ ஜஸ்ட் வாட் ஐ வில் டூ இஸ் இது அப்படியே நான் காப்பி பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஓவர். இன்ஸ்டெட் ஆஃப் இந்த நேமுக்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன்னா ஏஜ் ஈக்குவல் டு 20 அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து ஸோ ஹலோ இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மை ஏஜஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ மை ஏஜ் இன்ஸ்டெட் ஆஃப் ஹலோ மை ஏஜ் அப்படின்னு சொல்லி நான் இப்போ என்டர் பண்ணேன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது 20 இருக்குது. ஸோ ஒன்லி கன்கார்டினேட் ஸ்ட்ரிங் நாட் இன்டீஜரை என்னால் கன்கார்டினேட் பண்ண முடியாதுன்னு வருது. அதுக்கு நான் என்ன பண்ணோன்னா இதை நான் ஸ்ட்ரிங்காக தான் என்னால் கன்கார்டினேட் பண்ண முடியும். ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் என்னால் கன்கார்டினேட் நான் பண்ணேன்னா மை ஏஜ் 20 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுக்கு பதிலாக தான் ஸோ இப்போ எஃப் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது நம்ம ஒன்று யூஸ் பண்ணுறோம். இன்ஸ்டெட் ஆஃப் நான் ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஸோ இங்கே எஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தென் வி வில் சி அபவுட் த எஃப் ஸ்ட்ரிங்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எஃப் ஸ்ட்ரிங்ஸில் எப்படி மல்டிபிள் வேல்யூஸை நம்ம கெட் பண்ணுறது ஸோ அப்படின்னா எஃப் அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நோ நீட் டு கிவ் இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு இதை டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் திஸ் அவுட்புட். ஸோ வேறு எதுவும் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ என்னங்கிறத வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். ஸோ ஏஜ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்தாச்சு. ஸோ எஃப் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ தேர் இஸ் எனி மிஸ்டேக் ஓவர் ஹியர்? ஸோ 2 times I have given இந்த ப்ராக்கெட் 2 times கொடுத்துருக்கேன். ஸோ மை ஏஜ் 20 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஏஜ் ஈக்குவல் டு 20 எஃப் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு மை ஏஜஸ் 20. அதே மல்டிபிள் வேல்யூஸை நம்ம எப்படி கெட் பண்ணலாம்? நேமு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாபு. ஸோ இங்கே வந்து நேம் பாபு ஸோ நேம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம் டபுள் கோட்ஸில். மல்டிபிள் வேல்யூஸும் நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். நேம் பாபு மை ஏஜ் இஸ் 20 அப்படிங்கிற மாதிரி இந்த மல்டிபிள் வேல்யூஸை நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் எஃப் ஸ்ட்ரிங். ஸோ திஸ் இஸ் nowadays இதை எஃப் ஸ்ட்ரிங்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஃபார்மேட் இன்ஸ்டெட் ஆஃப் இது ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு எரர் காமிக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கிளாஸ். இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கில் ஸோ வெரி பேசிக் லெவல் ஆஃப் இண்டெக்ஸிங் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்னா என்ன, நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னா என்ன, ஸ்லைசிங்னா என்ன, ஸோ ஃப்ரம் பிகினிங்லேருந்து எப்படி பண்ணலாம், எண்டிங்லேருந்து ஒரு காப்பி எப்படி பண்ணுறது, ஸோ ஒரு ஸ்கோலன் அப்படின்னு கொடுத்தாவே உங்களுக்கு காப்பி ஆயிரும். வாட் ஆர் ஆல் த ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் இதெல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் பார்த்தாச்சு. ஸோ தென் வி ஹேட் சீன் த எஃப் ஸ்ட்ரிங். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. Please do like and subscribe my channel. We'll see you in the next class. Bye.